உள்ளூராட்சி தேர்தல் புதிய திட்டத்திற்கு தயாராகும் போலீசார். உள்ளூராட்சி தேர்தல் காலத்தில் பாதாள உலக நடவடிக்கைகளை தடுப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக பாதுகாப்பு படையினரின் ஆதரவுடன் புதிய மற்றும் விரிவான பாதுகாப்பு திட்டத்தை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். இந்த பாதுகாப்பு திட்டத்தில் போலீஸ் சிறப்புடை படையை சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள், அரசு புலனாய்வு அமைப்புகள் மற்றும் சாதாரண உடையில் போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் இலங்கைக்கு வந்து குவிந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். ஏப்ரல் மாதத்தின் கடந்த 4 வாரங்களில் மட்டும் 1,00,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். அந்த வகையில் 1,50,000 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி இந்தியாவிலிருந்தே அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். அடுத்த 24 மணி நேர வானிலை குறித்து மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கிழக்கு, ஊவா, மத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும், ஹம்பாந்தோட்டை, வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சப்ரஹமுவ, மத்திய, ஊவா, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும், வவுனியா, முல்லைத்தீவு, குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும். அடுத்த 24 மணித்தியாலத்துக்கான நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பிற்கான வானிலை முன்னிலை அறிவிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பாகிஸ்தான் போர் மூண்டல். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பதட்டங்கள் மேலும் அதிகரிக்கும் பட்சத்தில் இலங்கையின் நிலைப்பாட்டை அறிவிக்க எதிர்க்கட்சிகளிடமிருந்து அரசாங்கத்திற்கு பெரும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் இந்தியாவுடன் கையெழுத்திடப்பட்ட பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் கீழ் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை இந்த நாட்டு மக்கள் அறிய தகுதியானவர்கள் என நாடாளுமன்ற நாமல் ராஜபக்ச உறுப்பினரும் தெரிவித்தார். இலங்கை அமைதியை விரும்பும் நாடு. பிராந்தியத்தில் பதட்டங்கள் போராக அதிகரித்தால் அரசாங்கம் என்ன செய்யும் என்பதை அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். காலிக்கோட்டையை பார்வையிட சென்ற பல்கலைக்கழக மாணவனுக்கு நேர்ந்த கதி. காலிக்கோட்டை சுவரிலிருந்து பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் 1ஆம் ஆண்டு மாணவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞன் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் பயிலும் தனது நண்பர்களுடன் காலிக்கோட்டையை பார்வையிட சென்ற போதே கோட்டை சுவரிலிருந்து கீழே வீழ்ந்துள்ளார். இதனையடுத்து படுகாயமடைந்த இளைஞன் போலீஸ் அதிகாரிகளால் காராப்பிட்டிய தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இலங்கைக்கு அதிகளவான அமெரிக்க இறக்குமதி பொருட்கள். அமெரிக்க பொருட்களை மேலும் இறக்குமதி செய்வதாகவும் கட்டணங்களை திருத்துவதாகவும் இலங்கை உறுதியளித்துள்ளது. அமெரிக்க வர்த்தக தலைவருடனான பேச்சுவார்த்தையின் போது இலங்கை அரசாங்க குழு இந்த உறுதியை வழங்கியுள்ளது. அத்துடன் ட்ரம்ப் நிர்வாகத்தால் விதிக்கப்பட்ட புதிய வரிகளை தொடர்ந்து வர்த்தக பிரச்சினைகளை தீர்க்க அமெரிக்காவிடமிருந்து திட்டங்களையும் இலங்கை கோரியுள்ளது. அதே நேரத்தில் LNG, பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் வாகனங்களை இறக்குமதி செய்ய இலங்கை இணக்கம் வெளியிட்டுள்ளது.